வருத்தல். இப்ப லேடிஸ் இப்ப வந்து கணவன் மட்டும் இந்த சன்மார்க்க கூட்டத்துக்கு வரக்கூடாது, மனைவியும் கூட்டிட்டு வரும். மனைவியை கூட்டிட்டு வந்தாதான் அவங்க என்ன சொல்லுவாங்க. இப்ப நீங்க வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த கருத்துக்கள் உங்களுக்கு மட்டும்தான் இருக்கும். நீங்க நீங்க அவங்க நேர்ல கேட்கும் பொழுது என்ன ஆகும், அவங்க மனசுல பதியும். ஆஹா, வள்ளலார் இந்த மாதிரிலாம் சொல்லி இருக்காரா, நம்மளும் அந்த மாதிரி செய்யணும், நம்மளோட உடல் நலத்திற்காக தானே அவங்க சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு ஈடுபாடு வரும். அப்படி ஈர்ப்பு வரும் பொழுது அவங்க தானாகவே சன்மார்க்கத்துக்கு வந்துடுவாங்க. அந்த மாதிரி வந்தவங்க எத்தனை பேர் இருக்காங்க, நிறைய பேர் லேடிஸ் இருக்காங்க. அந்த மாதிரி புலால் வருத்தல் அப்படின்னு பெருமான் அது ஒரு கடமையா சொல்றார். இப்ப மனைவி, இப்ப கணவன் மட்டும் சாப்பிடாம இருப்பாங்க, மனைவி எல்லாம் வீட்டுல சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அந்த கூட்டத்துக்கு நீங்க கூட்டிட்டு வந்தீங்கன்னா அதுல எத்தனை விதமான கேடுகள்லாம் இருக்குன்னு அவங்க புரிஞ்சுப்பாங்க. அப்ப தன்முன் பெருக்கற்கு பிரிதினும் முன்பால் எங்கனும் ஆளும் அருள் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்கார். தன்னுடைய சதையை பெருக்கிக் கொள்வதற்கு அது இன்னொரு உயிரை கொன்று அதை சாப்பிடுறது எவ்வளவு பெரிய, அது ஒரு உயிரோட புண்ணுன்னு தெரியலையா உங்களுக்கு? இதெல்லாம் அவங்க கேட்டாங்கன்னு சொன்னா மாறி சன்மார்க்கத்துக்கு வந்து அவங்க உங்களோட ரொம்ப ஸ்பீடா வேலைய ஆரம்பிச்சிருவாங்க. அந்த மாதிரி, ஏன்னா பெண்களுக்கு எப்போதுமே ஈடுபாடு ரொம்ப ஜாஸ்தி உண்டு. அந்த மாதிரி பண்ணலாம். அடுத்தது உடல் நலம் பேணுதல். இப்ப உடல் நலம் பேணுதல் இல்லற பெண்களுக்கு இப்ப இது நம்ம கையில தான் இருக்கு. என்ன அப்படின்னு சொன்னா, பெண்களுக்கு பெருமாள் சொல்றாங்க, கரிசாலை முசுமுசுக்கை துருதுளை அப்படின்னு சொல்றாங்க. அப்படி சொல்லும் பொழுது கரிசாலை வந்து எப்படின்னாக்கா உள் உடம்பை பிரதம உள்ளுடமை நீடிக்க செய்யும் அப்படின்னு கண்ணோடு விசேஷிக்கும், கல்லீரலை பலப்படுத்தும். எத்தனை வித ஞானிகள்கிட்ட போனாலும் இதனுடைய அருமையை சொல்ல மாட்டாங்க. நமக்கு இறைவனுடைய அருளால் நமக்கு இந்த ரகசியம் தெரிஞ்சது, அதனால நீங்க பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து தூதுளை அப்படின்னு சொல்லும்போது சளியெல்லாம் பிடிக்காம இருக்கும், கவம் கட்டாம இருக்கும். அடுத்தது வந்து முசுமுசுக்கை அப்படின்னு சொல்லும்பொழுது இரும்பெல்லாம் வராம இருக்கும். அதோட சீரகமும் சேர்த்து முக்கூட்டு சூரணமா வடநூல்லாம் வைப்பாங்க. அதை வாங்கிட்டு வந்து ஒரு ஸ்பூன் போட்டு தண்ணியில போட்டு கொதிக்க வச்சு பசுபால், இல்லறத்தார்கள் பசுபால் சாப்பிடலாம். மற்றவங்க சாதகர்கள் சாத்தியர்கள்னு இருக்காங்க. சாதகர்கள் வந்து பாலில் சாப்பிடலாம். சாத்தியர்கள் அப்படின்னு சொல்லும்பொழுது தண்ணியில கலந்துட்டு கொதிக்க வச்சு நாட்டு சக்கரை போட்டு சாப்பிடலாம். இதெல்லாம் யார் செய்து தருவா? நம்ம தான். நீ செய்து கொடுத்தா நான் சாப்பிடுவேன்னு அவங்க சொல்லுவாங்க. அப்ப நம்ம கையில தான் இந்த கடமைகள்லாம் பெருமான் கொடுத்துருக்காரு. இதெல்லாம் வாங்கி வந்து தினமும் அவங்களுக்கு கொடுத்துட்டு இதெல்லாம் ஆவில நீடிக்க செய்யக்கூடியது. அடுத்தது சாதத்தை வந்து எப்படி பண்ணணும், கடினமாகவும் இருக்கக்கூடாது, நெகிழ்ச்சியாகவும் இருக்கக்கூடாது. அதே சமயம் குக்கர்ல போட்டு இது பண்ணவும் கூடாது. குக்கர்ல வடிச்சிங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா கஞ்சி அதுலேயே இருக்கும். அது தாமச குணத்தை ஏற்படுத்தும், சுகரை கொண்டு வந்துடும். அதனால கடினமும் ஆகக்கூடாது, நெகிழ்ச்சியும் ஆகக்கூடாது. சாத்தை வடிச்சு சாப்பிடணும். சாத்தை வடிச்சு இதெல்லாம் யார் செய்து தரணும்? பெண்களாகி நமக்கு தான் இந்த கடமை இருக்குது. இதெல்லாம் மகளுடைய மேம்பாடு தான். அடுத்தது விருப்பு வெறுப்பு இல்லாம, இப்ப சமைக்கும் போது அலட்சியம், விருப்பு வெறுப்பு இல்லாம நம்ம இருக்கணும். உடல் நலம் பேரணும். அதே மாதிரி புலாலம் இருக்கணும். இந்த சுற்றம் கழுவுதல் இதெல்லாம் கொண்டு வரணும். இதெல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னாக்கா, இல்லறத்துல இருக்கிறவங்களுக்கு எப்படியெல்லாம் இருக்கணும், வரவு தகுந்த செலவு செய்யணும், ரொம்ப ஓகோன்னு நம்ம நல்லா இருக்கணும், அடுத்தவங்களை பார்த்து பொறாமப்பட்டு இதை வாங்கணும் அதை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே செய்யக்கூடாது. இதெல்லாம் பெருமாள் வந்து எப்படி நம்ம எல்லாருக்கும் ஒரு பொதுவான கருத்துக்களை தான் எல்லாம் பெருமாள் சொல்லிட்டு வராங்க. அடுத்தது இன்னொரு விஷயம் எப்படி சொன்னா, இப்ப பெருமாளுடைய வாழ்வுல யார் யார் வந்தா அப்படின்னு பார்க்கும்போது பெருமான் வந்து முதலாக, அதாவது ராமையா பிள்ளைக்கும் சின்னம்மையாருக்கும் 5வது பிள்ளையா பிறந்தாங்க. அப்ப சின்னம்மை வந்து ஒரு மனிதனுக்கு சாதாரணமா
முதல் தாரம் போறதுக்கே பயப்படுவாங்க. இவங்க எத்தனாவது தாரமா போறாங்க? ஆறாவது தாரமா போறாங்க. அப்ப ஒவ்வொரு மனைவியும் இறந்து போயிடுறாங்க. ஒவ்வொரு மனைவியும் இறந்து போன பிறகு நம்மளும் போனா கட்டிட்டு போனா நம்மளும் செத்து போயிடுவோம். அவங்களுக்கு பயம் வருமா? அந்த பயம்லாம் இல்லாம அந்த ராமையா பிள்ளைக்கு வாக்குப்பட்டு கல்யாணம் பண்ணி கொண்டு 2 பிள்ளைகளை சபாபதி பிள்ளை, பரசுராமர், உண்ணாமலை, சுந்தராம்பாள் 4 2 மகள்கள் 2 மகன்களையும் பெற்று இறைவன் அருளால் 5வதாக ராமலிங்கம் என்ற பிள்ளையையும் பெற்று இந்த உலகத்துக்கு தந்த ஒரு பெருமை யாருக்குன்னு கேட்டா சின்னம்மையாருக்கு. இன்னைக்கு அவங்கள மகளிர் மேம்பாடு சொல்லும் பொழுது அவங்களை நினைக்கணுமா இல்லையா? இந்த பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோடு கேட்டார். அவங்க எவ்வளவு பூரிச்சிருப்பாங்க, எவ்வளவு நல்லா ஒரு பூரிச்சிருப்பாங்க. அப்ப அந்த பிள்ளையை பெறுவதற்கு அவங்க என்ன புண்ணியம் பண்ணிடுறோம்? என்ன தவம் செய்தனை சின்னம்மை, என்ன தவம் செய்தனை அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள நினைச்சு பார்க்கணும் இல்லையா? வள்ளல் பெருமானை இந்த உலகத்துக்கு வரவழைத்த பெருமை நம்முடைய சின்னம்மையாரையே சாரும். அடுத்த நிலை யாருன்னு கேட்டாக்கா, 2வது ஒரு பெண்மணி வள்ளலாரோட வாழ்வுல வந்தவங்க அன்னி பாப்பாத்தி அம்மையார். அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டா, பரசுராம பிள்ளை வீட்டுக்கு போயிடுறாங்க. சின்னம்மை அவருக்கு ஏதோ உடம்பு முடியலன்னு சொல்லிட்டு பரசுராமன் பிள்ளை வீட்டுக்கு போயிடுறாங்க. அப்புறமா அன்னைக்கிட்ட தான் வள்ளல் பெருமான் அவர்கள் வளருகின்றார்கள். பெற்ற தாயை காட்டிலும் யாருக்கு அண்ணி ரொம்ப சிறப்பா அவங்கள பெத்த பிள்ளை மாதிரி கவனிச்சுட்டாங்க. அதே மாதிரி தாய்க்கு என்ன ஒரு பெரிய ஒரு சிறப்பு அப்படின்னு கேட்டாக்கா, சீருளாரெல்லாம் பேசுற அழியா பேருற என்னை பெற்ற நன்றாயி அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி இறைவனுக்கு அடுத்தபடி யாரு கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டா, இறைவன் தாய்க்கு தான் தனக்கு சமமா இறைவன் தாய்க்கு தான் அந்த பெருமையை கொடுக்குறான். இப்ப அதே மாதிரி நதிகளுக்கு பெண்கள் பேர் தான் வைக்கிறாங்க, நாட்டுக்கு தாய் நாடு தான் பேர் வைக்கிறாங்க, பாரத மாதா தான் அப்படின்னு தான் சொல்றாங்க. எல்லாருக்கும் ஒரு பெருமை இருக்கதான் செய்யுது. அதே மாதிரி இறைவனுக்காகிய இறைவன் என்ன பண்ணா, தன்னால ஒவ்வொருத்தரையும் கவனிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வீட்லயும் ஒரு தாயை படைச்சா அப்படின்னு பொதுவா சொல்றாங்க. அதே மாதிரி ஆண்டவன் என்ன பண்றான்னா, ஒரு பெண்ணை படைக்கலாம், எல்லாத்தையும் படிச்சு முடிச்சிட்டான். படிச்சு முடிச்சுட்டு ஒரு பெண்ணை படிக்கிறான். அப்ப ரொம்ப நுணுக்கமா படிச்சுட்டு இருக்கான், 6 நாளா படிச்சுட்டு இருக்கான். அப்ப ஒரு தேவதையில பார்த்துட்டு இருக்கு, என்னது இவரு ரொம்ப முக்கியமா இந்த படைப்புக்கு என்ன ஒரு சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு போய் கேட்குது மெதுவா. என்னப்பா இந்த இவ்வளோ படைக்கிறீங்களே அப்படின்னா, ஆமா இந்த பெண்ணுக்கு மட்டும்தான் ஒரு சிறப்போடு நான் படைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி அதுல என்ன சிறப்பு இருக்கு அப்படின்னு கேட்டா, ஆமா எதையும் தாங்குற இதையா இருக்கணும், பொறுமையா இருக்கணும், தன்னுடைய கவலைகள் எனக்கு என்னென்ன வந்தாலும் எது வந்தாலும் தனக்குள்ளேயே அடக்கி கொள்ளுபவளா இருக்கணும், அடுத்தவங்களுக்கு போய் உதவி செய்பவளா இருக்கணும், அடுத்தவங்க ஏதாச்சும் சொன்னா எதையே தாங்கணும், அவர் முன்னாடி ஃபர்ஸ்ட் தாங்கணும், அதே சமயம் எது வந்தாலும் எதிர்த்து போராடணும், அதே சமயம் இவ்வளவு குணங்கள் இருந்தாலும். அப்ப அந்த தேவதை என்ன பண்ணிச்சா, அந்த பெண் அப்படி தொட்டு வச்சான், இவ்வளவு மென்மையா இருக்காங்க இருக்கு, இது போய் இதெல்லாம் செய்யுமா அப்படிங்கிற. ஆமா, மனதளவுல உடல் அளவுல மென்மையா இருந்தாலும் மனதளவுல நல்ல வலிமையா இருப்பா, எதையும் தாங்குவா, பொறுமையா இருப்பா, அடுத்தவங்களுக்கு உபசரிப்பா, எந்த ஒரு கஷ்டங்கள் வந்தாலும் தைரியசாலியா எதிர்த்து போராடி அதை நல்லவளா செய்வா. அதுக்குதான் நான் இவ்வளவு பெருசா நல்லா அப்படியே நல்லா இப்போ படைக்கிறேன் அப்படின்னு சொன்னார். ஆனா அது நிச்சயம் உண்மைதானே, அந்த மாதிரி படைக்கிறாராம். அதுக்குதான் இந்த பெண்ணுங்கிற ஒரு படைப்புக்கு. ஆமா, எல்லா பெண்களும் அப்படிதானே இருக்காங்க, ரொம்ப பொறுமைசாலியா தான் இருக்காங்க. அதனால இந்த மாதிரி ஆண்டவன் படைச்சாராம், பெண்களுக்கு ஒரு தனித்துவம் கொடுத்து படைச்சாராம். அதே மாதிரி இப்ப நான்
நான் சொல்றதுக்கு வந்தேன், ரெண்டாவது சொல்ல வந்தேன். பாப்பாத்தி அம்மையார் சபாபதி பிள்ளைக்கு என்ன ஒரு வேலை அப்படின்னு கேட்டாக்கா, போய் பிரசங்கம் பண்ற வேலை. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச கதைதான். அவர் போய் சோமசெட்டியார் பிரசங்கம் பண்ற வேலை. ஒரு நாள் இவருக்கு காய்ச்சல் வந்தது. அப்போது இவர் போய் அங்க பிரசங்கம் பண்ண வேண்டியது. அந்த நேரத்துல அவரால் முடியல, சபாபதி பிள்ளையால முடியல. உடனே பாப்பாத்தி அம்மையார்கிட்ட சொல்றார், என்ன பாப்பாத்தி, என்ன செய்யறது, இப்ப நான் போய் பிரசங்கம் பண்ணணுமே, என்ன பண்றதுன்னு கேட்கிறார். அப்போது அவங்க சொல்றாங்களாம், நெய் இருக்கு, கையில நெய் இருக்கு, வெண்ணைக்கு எங்க அலையிறீங்க, நம்ம தம்பி ராமலிங்கத்தை போய் 2 பாட்டு பாட சொல்லிட்டு அவன்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லிட்டு வர சொல்லுங்க அப்படின்னு சொன்னார். சரின்னு இவரும் போறார், ராமலிங்க பெருமானும் போறார். போனோன்னு சோமசெட்டியாருக்கு ஒரே ஏமாற்றம். ஐயோ, நம்ம அவரை கூட்டவே இத்தனோட பையன் வந்திருக்கானே, இவனுக்கு என்ன தெரிய போகுது, என்ன பேச போறாரு அப்படின்னு சொன்னார். சரி, என்னை 2 பாட்டு பாட சொல்லிட்டு உனக்கு தெரிஞ்சதை சொல்லிட்டு வர சொன்னாங்க, நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேட்கிறாரு. சரிப்பா, வந்தது வந்துட்டு அவருக்கு இவரை பற்றி தெரியாது இல்லையா, கருவிலை திருவுடையவர் ஓதாமல் வந்தவன்னு அவருக்கு தெரியாது. உடனே வந்தது வந்துட்டப்பா, உனக்கு தெரிஞ்சதை பேசுது அப்படின்னு சொல்ல. அவ்வளவுதான், பேசி முடிச்சு பேசுறாரு உலகெல்லாம் அப்படின்னு பேசுறதுக்கு அவ்வளோ நேரம் பேசுறாரு. 3 மணி நேரம் ஆச்சு. எல்லாரும் அப்படியே கல்லுண்ட ஈ போல, தேனுண்ட வண்டு போல அப்படியே மயங்கி இருக்காங்க. சர்க்கரை பந்தலில் தேன்மாறி பெய்தார் போல அப்படியே எல்லாம் மயங்கி போயிருக்காங்க. பெருமானுடைய ஊன் உருகுது, உள்ளம் உருகுது. அப்படியெல்லாம் அந்த பிரசங்கத்தை கேட்டு அவ்வளோ நல்லா பண்ணிட்டே இருக்காங்க. அப்ப எல்லாரும் நீயே வாப்பா அப்படின்னு சொல்லிட்டாரு சோமசெட்டியார். மறுநாள் என்ன பண்றாரு, அவங்க அண்ணன்கிட்ட போய், இனிமே நீங்க வேற இடத்த போய் பார்த்துக்கோங்க, உங்களுக்கு வருமானம் ரெட்டிப்பா இருக்கும், அதனால தம்பி அனுப்புங்கன்ற. அவருக்கு ரொம்ப மனசு வருத்தம், என்னடா நம்மள வரவேணா சொல்லிட்டாரு, இவரை மட்டும் வர சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மறுநாள் போய் ஒளிஞ்சு பார்த்தா ஒன்றும் சொல்றாரு. அப்ப 2 பேரும் காலில் விழுறாங்க. அப்ப வள்ளல் பெருமானை வெளிக்கொணர்ந்தவர் யாருன்னு கேட்டாக்கா, பாப்பாத்தி அம்மையார். அவருடைய வாழ்வுல முதல்ல சின்னம்மை, அடுத்தது பாப்பாத்தி அம்மையார், 3வது யாரு அப்படின்னு கேட்டா முத்தாளவன். கழுங்குழி ரெட்டியார் வீட்டுல பெருமான் தங்கி இருக்கார். கூப்பிடுறார், சென்னையில இருக்கார் வள்ளல் பெருமான், நீங்க கருங்குழிக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறார். அவர் வீட்லயே ஒரு ரூம்ல இடம் கொடுக்குறார். அப்பெல்லாம் லைட் கிடையாது, அகல் விளக்கு தான், மண்கலைத்துல விளக்கு ஏற்றி இது பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு நாள் என்ன பண்றாங்க, அவர்கள் கல்யாணம் போக வேண்டிய சூழ்நிலை இருந்தது. ஒரு மண்கலையத்துல எண்ணெய் ஊற்றி வைக்கிற எண்ணெய் கலையை என்ன ஆச்சுன்னா உடைஞ்சு போற மாதிரி இருந்தது. அதை பழக்கிறதுக்காக வேறொரு மண்கலையத்துல தண்ணியை ஊற்றி பக்கத்திலேயே வச்சுட்டு போயிட்டாங்க. அவனுக்கு ஞாபகம் வரல. அப்ப இரவெல்லாம் வள்ளல் பெருமான் என்ன பண்றாங்க, விளக்கு எரிச்சிட்டு இருக்காங்க, அருப்பா எழுதிட்டு இருக்காங்க. அப்ப ஒரு பாட்டுக்கு ஏற்றி எண்ணெயா தண்ணியா அவருக்கு ஒன்றும் தெரியல. அவர் பாட்டு தூக்கி ஏற்றிட்டு இருக்காரு. மறுநாள் அவர் கல்யாணத்துக்கு போனாங்க பாருங்க முத்தாளமை. அப்ப அவங்களுக்கு ஞாபகம் வருது, ஐயோ ஐயாவுக்கு நம்ம என்ன எடுத்து வைக்க மறந்துட்டோமே மறந்துட்டோன்னு சொல்லிட்டு கல்யாணம் முடிஞ்ச உடனே ஓடி வராங்க. ஐயா நீங்க என்ன பண்ணீங்க, நைட்லாம் விளக்கு எரிஞ்சுதா? எரிச்சுட்டேன். எப்படி யார் எரிஞ்சுது, எதை ஊற்றி விளக்கு ஏற்றி வச்சுங்க, உங்களுக்கு நான் என்ன எடுத்து வைக்கவே மறந்துட்டேன்ங்கிறார். பொண்ணு அந்த தண்ணீர் கலைத்து காமிச்சு, இதுதான் எடுத்து ஊற்றி விளக்கு ஏறிங்க, நல்லா பிரகாசமாக தான் இருந்தது. ஐயா நீங்க ஏத்துனது என்னையே இல்லைங்கய்யா, தண்ணிங்கய்யா அப்படின்றாங்க அந்த அம்மா. உடனே அப்பதான் பெருமானுக்கே தெரியுது, நம்ம தண்ணி ஊற்றி விளக்கரிச்ச அந்த அருமை அப்பதான் அவருக்கே தெரியுது. அதான் சென்னை நகர் நெய் விளக்கும், சென்னை நகருடைய நண்பர்களை செப்பக்கீழி நெய் விளக்கு போன்றதொரு தண்ணீர் விளக்கும் என் சன்னதி கொண்டேன்னு எழுதுறாரு. சென்னை நகர் நண்பர்களுக்கு இருக்க ரத்தனவேலு முதலியாருக்கு இவங்களுக்கெல்லாம் என்ன எழுதுற, நெய் விளக்கு போன்றதொரு தண்ணீர் விளக்கும் எரிந்தது என் சன்னதி முன்னே. அப்ப அதாவது இதையும் ஒத்துக்கணும், பெண்களுக்கு ரகசியம் தங்காதுன்னு சொல்லுவாங்க. உடனே இவங்க என்ன பண்றாங்க, போய் டம்மா நடிச்சிட்டாங்க. ஐயா தண்ணியில விளக்கரிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் சொல்றாங்க. அப்ப தண்ணீர் விளக்கரிச்ச மாண்பு யாரால வெளிப்பட்டதுன்றீங்க, முத்தாளம்மை, கருக்குழி முத்தாளம்மை. அடுத்தது 4வது யாரு அப்படின்னு கேட்டாங்க,
பட்டினத்து பட்டினத்தார் சமாதியில வந்து ஒரு பாட்டி இருப்பாங்க. பெருமான் கிட்ட சித்துகள் எல்லாம் பெருமான் செய்வாரு அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருக்காங்க அந்த அம்மா. அப்ப பெருமான் கிட்ட போயிட்டு அப்ப தனியா பெருமான் வந்து தனியா வந்துட்டு இருக்காங்க. அப்ப பெருமான் கிட்ட போய், ஐயா நீங்க சித்துகள்லாம் செய்வீங்களாமே நான் கேள்விப்பட்டேன், ஏதாச்சும் ஒரு சித்து சொல்லி கொடுப்பா காட்டுங்க ஐயா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வந்து அவங்க என்ன பண்றாங்க, அங்க இருக்கிற ஒரு மணலை எடுத்து அந்த அம்மா கையில கொடுத்து, இப்ப கையில வச்சு மூடிக்கோ அப்படின்னு சொல்றாங்க. இப்ப திறந்து பாரு அப்படின்றாங்க. அந்த மணல் அத்தனையும் சிவலிங்கமா காட்சி அளிச்சு. அப்ப அந்த சித்துகள் வெளிப்பட்டது யாரு, வெளிப்பட்டது எது அப்படின்னு கேட்டாக்கா, நம்முடைய அந்த பட்டினத்து அது இருக்கிற அந்த பெரியம்மா மூலமாக வெளிப்பட்டது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பெண்கள் மூலமா வெளிப்பட்டுட்டு வருது பாருங்க. ஒவ்வொரு பெண்கள் மூலமா வெளிப்பட்டுக்கிட்டே வருது. அடுத்தது இப்படியெல்லாம் அதே மாதிரி உண்ணாமலை தனக்கோடி அம்மையார் நடக்குது. தனக்கோடி அம்மையார் வந்து உண்ணாமலை அம்மாளின்னு அருந்தவ புதவி தனக்கோடி அம்மையார். அதாவது பதிவு வந்து எத்தாலும் கூடி வாழலாம். அதாவது கொண்டவள் சரி இருந்தா எத்தாலும் கூடி வாழலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. கொண்டவள் சரியில்லாமல் போனால் கூடாமல் சன்னியாசம் கொள்ள அப்படின்னாங்க. ஆனா வள்ளல் பெருமான் கைப்பிடித்த நாயகி எப்படின்னாக்கா, அவருடைய கருத்தை தொடுறாங்க. அதாவது கொட்டை நன்றி கலப்பினேன் அப்படின்னு ஐயா சொல்லிடாரு. அப்ப அவருடைய கருத்தை பிடிச்ச உடனேயே ஸ்பரிசப்பட்ட உடனே ஸ்பர்ஷ தீட்சை கொடுத்துட்டாரு. ஸ்பர்ஷ தீட்சை கொடுத்த உடனே அவங்க என்ன பண்றாங்க, ஞானத்தை பெற்று விட்டார்கள். அதே மாதிரி 8 வருஷம் குடும்பத்தோடு தான் இருக்காங்க வள்ளல் பெருமான். 8 வருஷம் தனக்கோடி அம்மையோடு தான் இருக்காங்க. இருந்துட்டு தான் அப்புறமா வடலூர் இதுக்கெல்லாம் போறாங்க. அப்ப அவங்க மட்டும் சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களால இவ்வளோ பெரிய சாதனைகள், இவ்வளோ பெருமான் வந்து அவரோட திருப்பணி செய்திருக்க முடியுமா, சத்தியஞான சபையை கட்டியிருக்க முடியுமா, சத்திய தர்மசாலையை கட்டியிருக்க முடியுமா, இவ்வளோ பேரை சன்மார்க்கத்துக்கு கொண்டு வந்திருக்க முடியுமா? அதாவது தண்டவாளருக்கு 2 நேரம் போனதானே ட்ரெயின் ஓடும். அப்ப 2 பேரும் ஒருவராக இருந்துதான் ஒரு காரியத்தை சாதித்தோம் என்று சொன்னால்தான் அந்த இடம் ரொம்ப நல்லா இருக்கும். அப்ப தனக்கோடி அம்மையாரும் வள்ளல் பெருமானுக்கு பெரிதும் உதவியவர்கள் நம்முடைய தனக்கோடி அம்மையார். அதே மாதிரி உண்ணாமலை தன்னுடைய பொண்ணையே கொடுத்தாங்க. அதே மாதிரி சுந்தராம்பாள் வந்து பெருமானுடைய நூல்கள் எல்லாம் வெளிவந்தது இல்லைங்களா, அந்த நூல்கள் எல்லாம் கொண்டு போய் யார்கிட்ட சேர்க்கணுமோ அதெல்லாம் கொண்டு போய் சேர்த்தாங்க. சுந்தராம்பாள் கொண்டு போய் சேர்த்தாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு பெண்களும் பெருமானுடைய வாழ்வில் இடம்பெற்று அவங்கள வெளிப்படுத்தினாங்க. வெளிப்படுத்துறதோடு மட்டும் இல்லை, அவ்வளோ அழகா வந்து பெண்கள் வள்ளலார் வந்த பிறகுதான் பெண்களுடைய வாழ்க்கை ரொம்ப முன்னேற்றமாச்சு. சமய அனுபவசாலிகளாகவும் சமய மேடைகளிலும் சன்மார்க்கங்களுக்கும் இன்னைக்கு முழங்குறாங்க அப்படின்னு சொன்னா வள்ளல் பெருமானால்தான். அதனால வள்ளல் பெருமானுடைய திருவடியை பெற்றி ஜீவகாரியத்துடன் இருந்து பக்தி செலுத்தி ஒழுக்கத்துடன் இருந்து தவம் தியானமும் செய்து நம்மை மேம்படுத்தி கொண்டு வள்ளல் பெருமானின் அருளுக்கு பாத்திரமாவோம் என்று சொல்லி இந்த அருமையான வாய்ப்பை எமக்கு கொடுத்த அண்ணா அவர்களுக்கும் எல்லோருக்கும் பொறுமையாக இருந்து கேட்டவர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி வந்தனம். மகளிருக்காகவே சிறப்பாக கூட்டம் நடத்தக்கூடிய அன்புக்குரிய ஐயா ராஜேந்திர ஐயா இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் பார்த்து தான் ஏன் மகளிருக்குன்னு ஒரு சிறப்பாக ஒரு தலைமை கொடுக்கக்கூடாது அப்படின்னு ஒரு எண்ணம் வந்தது. ஏன்னு கேட்டால் மகளிர் மேம்பாட்டுக்காக வள்ளல் பெருமான் நிறைய சொல்லியிருக்கார் அப்படின்றதை நம்ம கொண்டு வருவதற்கு ஒரு வாய்ப்பாக அமையும் அப்படின்றது. அதில் எப்போவுமே கேட்டிங்கன்னா இந்த கண்ணோட்டத்தை பற்றி அம்மா சொன்னாங்க. ஐ ஒன்ட் டேக் மச் டைம். ஏன்னா மழை பெய்ஞ்சிட்டு இருக்கு, ஜஸ்ட் அந்த பட்டுக்கு ஒரு கரை மாதிரி. வள்ளல் பெருமான் கிட்ட வந்து சொல்ல போகும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த யாரெல்லாம் எந்த பெண்மணிகள்லாம் அவங்களோட துணையாக இருந்து அவர் வந்து வருவதற்கு துணையாக இருந்தாங்க அப்படின்னு அவர் உண்மையிலேயே வந்து
இந்த பெண்களுடைய முன்னேற்றத்திற்கு பெரிய காரணமாக இருந்தவர் அவர் என்பதிலே இரண்டாவது சிந்தனை இருக்க முடியாது. ஏன்னா இப்போ அவங்க அரசியலில் சொல்ல போகும்போது சொல்லுவாங்க எந்த கட்சி என்னன்றதெல்லாம் நமக்கு சொல்லலை. வள்ளல் பெருமானுடைய கருத்துக்களை, அதாவது வெள்ளாடை வேந்தராக இருந்தவருடைய கருத்துக்கள் உண்மையிலே எடுக்கப்பட்டிருக்குமே, ஆனால் வேறொரு ஆடை அணிந்தவருக்குரிய வேலையை இங்கே இல்லாமல் போயிருக்கும் அப்படின்னு சொல்ல வந்தாங்க. சீர்திருத்தத்தை, ஏன்னா அவரே வள்ளலார் சொன்ன சீர்திருத்தத்தை தான் எடுத்து போட்ட ஆரம்பிச்சார். திருவருட்பாவை தான் எடுத்து சீர்திருத்தம் பண்ணணுன்றதுக்காக முன்ன வரப்போகும்போது சொல்ல ஆரம்பிச்சார். அந்த அளவுக்கு கேட்டீங்கன்னா உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே ஏற்றுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நெறியாக சன்மார்க்கத்தை நமக்கு தந்தவர் வள்ளல் பெருமானார். பெண்களாக இருக்கட்டும், ஆண்களாக இருக்கட்டும், குழந்தைகளாக இருக்கட்டும், வயதானவர்களாக இருக்கட்டும், எல்லாரும் எப்படி நடத்தணுமோ அப்படி நடத்தணும். எல்லா உயிர்களும் அந்த அளவுல, அதாவது மற்றவங்களுக்கு கண்ணோட்டத்தை பற்றி மட்டும் ஒன்றே மட்டும். கண்ணோட்டம் என்பது இரக்கம். ஐயாவோட பரவகாரம் தான் வந்து கண்ணோட்டமா இருக்கு. இரக்கம் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னா உயிர்கள் முதல் அன்புன்றது நிச்சயமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அது எங்கிருந்து ஆரம்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னா அது பெண்கள்கிட்ட இருந்து தான் வரணும் அப்படின்றதுக்காக ஐயா வந்து அதை சொல்லத்துக்கு வருவாங்க. ஏன்னு கேட்டா இப்போ வெளியில யாராவது கேட்கறதுக்கு வராங்க, என்ன கேட்பாங்க? வீட்டுக்கு முன்னாடி நின்றுட்டு தாயோ அம்மா அப்படிதான் சொல்லுவாங்க. நம்மளை போய் அப்பா பிச்சை போடுனா சொல்றாங்கன்னா, இல்ல அண்ணா பிச்சை போடுனா யாரும் சொல்ல மாட்டாங்க. எந்த ஆமா ஏன்னு கேட்டா அது எப்படி சொல்லுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, உங்களதெல்லாம் ஐயா தான் இவங்க வந்து சொல்ல போகும்போது எப்படின்னு கேட்டீங்கன்னு சொல்லி சொன்னா, அந்த முன்ன போறது அப்படி செய்யறது அதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா, நீ என்ன நான் பார்த்துட்டு வரேன், உங்களுக்கு தெரியாது. அங்கே எப்படி பேசணும், இங்கே எப்படி பேசணும், அது உங்களுக்கு தெரியாது அப்படின்னு அந்த மாதிரி சொல்லி. ஏன்னு கேட்டா அவங்களுக்கு எல்லா உரிமையும் கொடுக்கப்பட்டதன் காரணமாகத்தான் அந்த நிர்வாகத்தை அவர்கள் நடத்துகிறார்கள். அவங்களுடைய வளர்ச்சிக்கு ஆடவருடைய பங்கும் நிறைவாகவே இருக்கிறது. இந்த சமுதாயம் அவர்களை வளர்ப்பதற்கு நிறைய உதவிகளையும் செய்திருக்கிறது என்பதையும் இங்கே நாம பதிவு. ஏன்னு கேட்டா ஒரு பெண் குழந்தையா இருக்கட்டும், கொண்டு போய் யாருக்கு உண்மை சேர்க்கறதுக்கு போறது, நல்லபடி எல்லாமே வந்து வேணும் அப்படின்னு சொல்லி சொல்றதுன்னா ஆடவர்கள் தான். தனக்கு வந்து பொண்ணு குழந்தையா இருந்தாலும் சரி, பையனா இருந்தாலும் சரி, அந்த எண்ணம் காலகட்டம் மாறி இருக்கிறது. எல்லாரும் நல்லா இருக்கணும். நான் பத்த பிள்ளைய இந்த பிள்ளையா இருந்தானா அந்த பிள்ளையா இருந்தானா யாராவது பார்க்கவே மாட்டாங்க. பக்குவப்பட்டவங்க, உண்மையிலேயே மனசுல உண்மையா இருக்கிறவங்க யாரும் அப்படி நினைக்கவே மாட்டாங்க. ஏன்னா நம்ம பிள்ளைகளே நீங்க பேதம் பண்ணீங்கன்னா அப்புறம் அடுத்த யாருக்கு உதவி செய்ய போறீங்க இல்லையா? நம்ம பிள்ளைக்குள்ளேயே வித்தியாசம்னா வேற மூணாவது ஆளுக்கு எப்படி நீங்க உதவி செய்வீங்க? அதெல்லாம் துணியோட இருக்கவே முடியாது. அன்புன்னு வந்தாச்சுன்னு சொல்லி சொன்னா நீங்க வந்து உங்க வேலை என்னன்னா அன்பு செலுத்துங்க. திருப்பி வரும் நிச்சயமா வரும். வள்ளலார்கிட்ட வந்தவங்களுக்கு சொல்லவே வேண்டாம். அது வள்ளலார் என்ன தெரியும், நான் ஒன்று மட்டும் நான் இங்கே பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். வள்ளலாரை கூப்பிடுறதுக்குரிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னா நீங்க உண்மையிலேயே புண்ணியம் பண்ணவங்க. அதில் நான் வந்து அது கொஞ்சம் கூட வந்து என்ன தயங்கி சொல்ல வேண்டிய வேலையே இல்லை. ஏன் அப்படின்னா அது அவங்க நீங்களே அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. அதனால நான் அதுக்குள்ள ரொம்ப விளக்கமா பேசுறதுக்கு விருப்பப்படலை. அதனால இந்த மழையிலும் வந்திருக்கக்கூடிய உங்கள் பொன்னார் திருவடியை வணங்கி அதோட அவங்கள நான் உண்மையிலே பாராட்ட கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னு கேட்டா இந்த வள்ளலார் தொண்டு அறக்கட்டளைக்காரங்க வந்து கொஞ்சம் பிடிவாதமான இருக்கிறவங்க, மழையை பார்த்துட்டு வேண்டாம் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ரொம்ப பிடிவாதமா இருக்கிறவங்க தெரிஞ்சு அவங்களே பரப்பு வந்துட்டாங்க. மழை பெஞ்சு பரவாயில்ல. ஏன்னு கேட்டா நீங்க வந்து ஒரு பாட்டு பாடுங்க, அது ஒரு வழிபாடாக இருக்கும். முடிஞ்சு போச்சா 2 பேருக்கு சாப்பாடு போடுவோம். எங்களை பொறுத்தவரையில சத்காரமும் முடிஞ்சிச்சு, பரவகாரமும் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி சிறப்பாக இன்றைக்கு சிறப்பு வாசிப்பதற்காக அன்புக்குரிய அம்மா கல்யாணி அவர்களையும் மணிமேகலை அவர்களையும் அமைத்தவர்கள். ஏன்னு கேட்டா மகளிர் மேம்பாட்டுக்கு அவர்களுடைய பங்கு இருக்கட்டும் என்பதற்காக. யாவும் விளங்கின புண்பால் இறந்தவர் துன்பத்து தோன்றினர், அன்பால் அடியவர் ஆடினர் பாடினர், என்பால் அற்பெருஞ்சோதியார் எய்தவே மலங்களில் உலகவர் வானவர் ஆயினர், வளம்பெரு சுத்த சன்மார்க்கம் சிறந்தது, பழம்பெரு மனிதர்கள் பண்புலர் ஆயினர், நலம்பெரும் அற்பெருஞ்சோதியார் அண்ணவே. அண்டமும் மகிழமும் அருளாட்சியை கொண்டன, ஓங்கின குறையெல்லாம் தெரிந்தன, பண்டங்கள் பழித்தன பரிந்தன உள்ளத்தில், எண்டக அற்பெருஞ்சோதியார் எய்தவே குணங்கள் சிறந்தன குற்றங்கள் அற்றன,
மனங்கள் விளங்கின, வாழ்வுகள் ஓங்கின, பிணங்கள் எல்லாம் உயிர் பெற்றெழுந்து தோங்கின. இனங்கள் பெருஞ்சோதியார் எய்தவே பக்தர்கள் பாடினர், பணிந்து நின்றாடினர். முத்தர்கள் மெய்ப்பொருள் முன்னி மகிழ்ந்தனர், சித்தர்கள் ஆனந்த தெல்லமுதொண்டனர். சுத்த அருட்பெருஞ்சோதியார் தோன்றவே இருபெரும் மனமும் கவிழ்கின்றன, மறுபெரும் கண்மமும் மாயமும் நீங்கின. பெருப்பெரும் சித்திகள் சேர்ந்தன என் உள்ளத்து, அருட்பெரும் ஜோதியை அன்பில் கலந்தவே. அருட்பெரும் ஜோதியை அருட்பெருஞ்சோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி 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 அரிசிவனிசார் அருட்பெருநிலைவார் அரிசிவபதியாம் அருட்பெருஞ்சோதி. ஆகம முடிமேல் ஆரண முடிமேல் ஆகனின்றோங்கிய அருட்பெருஞ்சோதி. இளநிலை பொருளாய் பருநிலை பொருளாய் அகமர பொருந்திய அருட்பெருஞ்சோதி. உரைகுணம் கடந்த ஒரு பெருவெளிமேல் அரசிசை தோன்றும் அருட்பெருஞ்சோதி. ஊக்கமும் உணர்ச்சியும் ஒளிதரும் ஆக்கையும் ஆக்கம் மருளிய அருட்பெருஞ்சோதி. ஒன்றென இரண்டென ஒன்றிரண்டென இவை அன்றென விளங்கிய அருட்பெருஞ்சோதி. வேதாகமங்களின் விளைவுகளுக்கெல்லாம் ஆதாரமாம் சபை அருட்பெருஞ்சோதி. எச்சபை பொதுவென இருவினர் அறிஞர்கள் அச்சபை நண்பர்களும் அருட்பெருஞ்சோதி. ஈன்ற நற்றாயும் இனிய பெருந்தயவு ஆன்ற சிற்றபையில் அருட்பெருஞ்சோதி. சாதியும் மதமும் சமயம் காண ஆதியனாதியாம் அருட்பெருஞ்சோதி. என்னையும் பணிகொண்டு இரவா வரமளித்து அன்னையில் உணர்ந்த அருட்பெருஞ்சோதி. எப்பொருள் மெய்ப்பொருள் என்பர் மெய்கண்டோர் அப்பொருள் ஆகிய அருட்பெருஞ்சோதி. இன்புறும் சித்திகள் எல்லாம் புரியிட்டு அன்புடன் எனக்கருள் அருட்பெருஞ்சோதி. எந்தெந்திலும் துயில் ஏதேது வேண்டில் அங்கிருந்த அருட்பெருஞ்சோதி. சாதியும் மதமும் சமயம் பொய்யென ஆதியில் உணர்த்திய அருட்பெருஞ்சோதி. ஆய்ந்தவர் வீட்டும் வறுமையை தந்திலே ஆய்ந்து வென்றொழித்த அருட்பெருஞ்சோதி. எச்சம் நினைக்கிலே எல்லாம் பெருகையின் எச்சம் தடுக்கைய அருட்பெருஞ்சோதி. முத்தி என்பது நிலை முன்னூறு சாதனம் பத்தவை என்ற அருட்பெருஞ்சோதி. சித்தி என்பது வலிசை சார்போம் அத்திரையுள்ள அருட்பெருஞ்சோதி. எஞ்சேல் உலகில் யார் என்று கொட்டி அஞ்சேல் என்றருள் அருட்பெருஞ்சோதி. எச்சோதனைகள் இயற்றாதினத்தை அச்சோ என்றருள் அருட்பெருஞ்சோதி. வெல்மணமாயை வினையுள் நீக்கியுள் அருளை கேட்டிய அருட்பெருஞ்சோதி. சிசுரின் தலைமுறை சிறுகிய அண்டங்களை அருட்பெருமொத்த அருட்பெருஞ்சோதி. காவல் செய்தலைவரை காவல் அண்டங்களை ஆவதை அமைத்த அருட்பெருஞ்சோதி. அழித்தல் செய்தலைவரை அண்டங்களை அழுத்தர அமைத்த அருட்பெருஞ்சோதி. வித்தியல் ஒன்றாய் விரைவியல் பலவாய் அத்தனை அமைத்த அருட்பெருஞ்சோதி. தாய் கருத்தை முதிர்களை தாய் உரைக்காத்தருள் அருட்பெருஞ்சோதி. உடல் உறுப்பினியால் காத்தருள் அருட்பெருஞ்சோதி. சிசு முதல் பருவ செய்களின் நீங்களை செல்வர காத்தருள் அருட்பெருஞ்சோதி. உயிருறு உடலை உடலுறு உயிரை நயவர காத்தருள் அருட்பெருஞ்சோதி. வாழ்முகில் சக்தியால் மழைப்பெய்து உயிர் ஆணர காத்தருள் அருட்பெருஞ்சோதி. இச்சையை இச்சையை விளைவிற்கு உயிரை அச்சல காத்தருள் அருட்பெருஞ்சோதி. எத்தகைய உயிரை நீராக அத்தகை அழைத்தருள் அருட்பெருஞ்சோதி. காமக்குழைப்பை கண்தொடராவகை காமரடக்கும் அருட்பெருஞ்சோதி. ஒன்றினுள் ஒன்றில ஒன்றில் ஒன்றில ஒன்றர ஒன்றிய ஒன்றில் ஒன்றில் வீடுகள் எல்லாம் இதை விளங்க ஆடல் செய்தருளும் அருட்பெரும் பொருளை. எங்கே கருணை இயற்கையில் அங்கே விளங்கிய அருட்பெரும் சிவமே. யாரே எனினும் விளங்குகிறார்க்கு சீரே அளிக்கும் சிதம்பரம் சிவமே. பொல்லாகிரியே ஒருவருடைய என பல்கால் எனக்கு பகத்தமை சிவமே. அருளை ஒன்றே தென்னை மக்கெல்லாம் இருநெறி என இலக்கிய சிவமே. சுத்த சன்மார்க்க சுகநிலைகளில் என சத்தியனாக்கிய சிவபதியே. நீ பிளவாமிலே கதையே கண்பெரும் தலைமை கதையே கதை என் ஒரு தீமை நினைவுகிறாவரை கம்பும் பகலுமை காவல் செய்துமையை உடற்பிணி அனைத்தையும் உயிர்பிணி அனைத்தையும் அடர்வதவிட்ட அரிசிவமருந்தை என்னுள்ளே அரும்பி என்னுள்ளே வளர்ந்து என்னுள்ளே விரிந்து என்னுடைய அன்பே உண்மையாவிற்கு துரிசலாம் என்கிறார். வாய்மையால் கருணை மலைக்கொடிமலையே உள்ளொளி ஓங்கிட உயிரொளி விளங்கிட வெளியொளி காட்டி வெளியொருப்பனை சபையனது குலவினர் தானமந்த எனக்கு அவையமடைத்ததோர் அருட்பெருஞ்சோதி. சித்திகள் அனைத்தையும் தெரிவித்தெனக்கை சக்தியை எழுதலில் தயவுநிறந்தனை உலகில் உயிர்கள் கூறும் நிலையோரெல்லாம் விலகலினை அழைத்து விளக்குக மனித
சுத்த சன்மார்க்க சுடலை பெருக உத்தமனாகுக ஓங்குகையின் பேரருள் போற்றினின் பெருஞ்சை ஆற்றலில் ஓங்கிய அற்பெரும் ஜோதி 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 தனிப்பெரும் கருணை அற்பெரும் ஜோதி எங்குமாய் விளங்கும் சிற்றவேடத்தை இது என ஒருப்பரிதால் தங்குமோர் இயற்கை தனி அனுபவத்தை தந்தையை தன்மையமாக்கி பொங்குமானந்த கோகப்போக்கினார் தமதரத்தின் உள்ளத்தை அங்கையில் கனிவோர் அமர்ந்தர புரிந்த அற்பெருஞ்சோதியின் அரசை அற்பெருஞ்சோதி அற்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அற்பெருஞ்சோதி ஜோதி புண்ணியம் ஜோதி 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 பரம் ஜோதி 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 அருள் ஜோதி 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 சிவம் வாம ஜோதி சோம ஜோதி மான ஜோதி ஞான ஜோதி மாக ஜோதி யோக ஜோதி வாத ஜோதி நாத ஜோதி பிரேம ஜோதி யோம ஜோதி ஏக ஜோதி வீர ஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதி ஆகே நீரு வேதனி ஆடல் நீரு பாதனி வாதி ஞான போதனி வாழ்க வாழ்க நாதனி வாழ்க வாழ்க நாதனி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி திருவருட்பிரகாசமடலாதிய திருவடிகளே சரணம் வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க எல்லா உயிர்களும் என்புற்று வாழ்க தவத்திரு கண்ணீர் சுவாமிகளின் திருவடிகளே சரணம் சரணம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி